சிம்பிள் கிச்சன். நம்ம இன்னைக்கு லோட்டஸ் சீடு அதே மாதிரி ஃப்ளக்ஸ் சீடு கருப்பு எள் இதெல்லாம் வச்சு பொடி அரைக்க போகிறோம். குழந்தைங்களுக்கு வந்து லோட்டஸ் சீடு கருப்பு எள் இதெல்லாம் ரொம்ப நல்லது. ஃப்ளக்ஸ் சீடுமே வந்து ரொம்ப நல்லது. சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு நீங்கள் வச்சுக்கலாம். எப்படி செய்கிறது இப்போ பார்க்கலாம். தாமரை விதை வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அதே கப்பில் உளுந்தம்பருப்பு 1 கப்பு, இதே கப்பில் 2 கப் அளவுக்கு மிளகாய் எடுத்திருக்கேன். மிளகாய் வந்து ஒரு 20 மிளகாய் வரும். 1 கப் அளவு கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஃப்ளக்ஸ் சீட்ஸ் ஆளி விதை, தேவையான அளவுக்கு உப்பு, இதில் பெருங்காயம் கொஞ்சம். லோட்டஸ் சீடு வந்து செரிமானத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி கர்ப்பப்பை சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் லோட்டஸ் சீடு வந்து ஹெல்ப் பண்ணும். சர்க்கரை அளவையும் ரத்தத்தில் கண்ட்ரோல் பண்ணும். செரிமானத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபைபர் அதிகம். அதனால் வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து அடிக்கடி எடுத்துக்கலாம். முதுமையில் ஏற்படக்கூடிய இந்த ஸ்கின் சுருக்கத்தையும் தடுக்கும். இதில் வந்து ஃபைபர் அதிகம், லோ கலோரிஸ் தான். தூக்கம் நல்லா வரும். தூக்கம் நல்லா வர்றதுனால மன அழுத்தத்தையும் குறைக்கும். ப்ரோட்டீன்ஸ் அதிகம். அதே மாதிரி டயரியா இருக்கும்போது இந்த லோட்டஸ் சீட் சாப்பிட்டிங்கன்னா கண்ட்ரோல் ஆகும். இதை வந்து இப்படியே வதக்க வேண்டாம், ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆகும். கொஞ்சம் நச்சுப்பிட்டு வதக்குவோம். கடாயை சூடு பண்ணிக்கிட்டு இதை வறுத்துருவோம். இப்போ இந்த மாதிரி நச்சு போட்டிருக்கேன் பாதி பாதியாக. இப்போ பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை வெயிலில் காய வச்சா இன்னும் நல்லா பவுட்ரு பண்ண வந்துடும். போதும், அமர்த்திடுவோம். இதை எடுத்துருவோம். இப்போ உளுந்தம்பருப்பு செவந்து வந்தால் தான் உங்களுக்கு வந்து பொடி நல்லா கலராக இருக்கும், சிகப்பாக. இல்லாட்டி கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். அதனால் நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வருங்க. போதும், பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ ஃப்ளக்ஸ் சீடு அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. ஃப்ளக்ஸ் சீடு வந்து முடி கொட்டுறதை வந்து உங்களுக்கு குறைக்கும். முடி கொட்டுறது குறைஞ்சி முடி வளர ஹெல்ப் பண்ணும். வெயிட் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மார்பக புற்றுநோய் வர்றதை தடுக்கும். பொரிய ஆரம்பிக்கும். பொரியிற சத்தம் கேட்குது பார்த்தீங்களா? போதும், அமர்த்திடலாங்க. இப்போ கருப்பு எள். கருப்பு எள் வந்து அயன் சத்து அதிகம். இந்த பொடி வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். எள்ளு பொரிய ஆரம்பிக்கும், அமர்த்திடலாம். இந்த பொரிய ஆரம்பிச்சிச்சு, அமர்த்திடுவோம். இப்போ மிளகாய் வறுக்கிறதுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துக்குவோம். ஒரு 4 இல்லை 5 ட்ராப்ஸ் போதும். எல்லாம் ஒவ்வொரு கப் எடுத்தாங்கன்னா இது 2 கப். பொடி வந்து நல்லெண்ணெய் நெய்யோடு சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு காரம் குறைஞ்சிரும். அதனால ஒரு 20 மிளகாய் நீங்கள் எடுத்துக்கலாம். பெரிய மிளகாயாக இருந்தால் 20, மீடியம் சைஸாக இருந்தால் 25 எடுத்துக்கலாம். இப்போ இதிலே உப்பு, பெருங்காயம் போடுவோம். அடுப்பு அமர்த்திடலாம். போதும், இதை எடுத்துருவோம். இப்போ திரும்ப ஒரு 3 ட்ராப் மட்டும் ஆயில். கறிவேப்பிலை வந்து சூடாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து வதங்கின மாதிரி தான் இருக்கும், அரைக்க வராது. நல்லா இதை வந்து வதக்கிட்டு வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வச்சிடணும். ஆறிட்டுனா நல்லா இலை மொறுன்னு வந்துடும். போதும், அமர்த்திடுவோம். இப்போ இந்த பிளேட் அப்படியே வெயிலில் ஒரு 2 மணி நேரத்துக்கு வச்சிடுறேன். அதுக்கப்புறம் அரைப்போம். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை அரைச்சிடலாம். மிக்சியில் போட்டதுனால பொடி கொஞ்சம் சூடாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருங்க, வேர்த்து போயிடக்கூடாது. நல்ல வாசமாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப நல்லாயிருக்கு. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.